வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சிம்பிளா, ஈஸியா, ஜூஸியா, சுவையா சில்லி சிக்கன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் நல்லா கழுவுனதை எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஒரே மாதிரி கோட் ஆகணும். இந்த மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் 2 மணி நேரமாக மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் சூடான எண்ணெயில் சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி பெரிய கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் தெறிக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கும் பண்ணலாங்க. சிக்கனை 20 to 25 நிமிஷம் ஓவனில் பேக் பண்ணுங்கள். டீப் ஃப்ரை நம்ம 2 நிமிஷம் பண்ணால் போதும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் சிக்கனை. அப்போ தான் உள்ளே ஒரே மாதிரி குக் ஆகும். இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் குக் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஹீட்டட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி கொடுங்க. இது கூட ஒரு கேப்சிகம் நீட்டமாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் தேவையா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயமும் கேப்சிகமும் அந்த க்ரன்ச்சினஸ் போகக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் டிஷ்ஷு. இது கூட கொஞ்சோண்டு வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வினிகர் ஆட் பண்ணால் சிக்கன் சாஃப்டாக, ஜூஸியாக நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக ஆகிடும். இந்த மாதிரி ஆன அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.